கோவை மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. கோவை கேஎன்ஜி புதூர் பகுதியில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நல சங்கம் மற்றும் கோவை மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கத்தின் சார்பாக 18ஆம் ஆண்டு துவக்க விழா, பொதுக்குழு கூட்டம், உதிரிபாக கண்காட்சி என முப்பெரும் விழா தனியார் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் அம்மன் ஆர் மூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது. முன்னதாக சங்க கொடியேற்றியும் உதிரிபாக கண்காட்சி திறப்பு விழாவும் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் இவ்விழாவில் சிறந்த மெக்கானிக் தாயார் விருது, சிறந்த பைக் டெக்னீஷியன் பெண்மணி விருது ஈரோடு ரேவதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. 50 வருடத்திற்கு மேலாக இத்தொழிலில் பணிபுரிந்து வரும் இருவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதைத் தவிர மாநிலத்திலிருந்து வருகை புரிந்த BA6 பயிற்சியாளர்களுக்கு 5 விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டம், தொழிலாளர் நலவாரிய தனியாக வேண்டும், புதிய வாகன பயிற்சி B6 ட்ரைனிங் அரசே தர வேண்டும், தரமான உதிரிபாகங்களை பயன்படுத்த வேண்டும், மே 28ஆம் தேதியை பைக் டெக்னீஷியன் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் செயலாளர் ராஜ், பொருளாளர் மகேந்திரன், இணைத்தலைவர் சிவகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மாநில தலைவர்கள் திருச்சி செல்வம், மாநில பொதுச் செயலாளர் குமாரவேலு, மாநில பொருளாளர் ஜமால் முகமது மற்றும் மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.